லெஜண்ட் சரவணா நடிக்கும் லீடர் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். குமார், நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? அது எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை பொதுவாக தேர்தல்கள் எதனால் தேர்தலுங்கிற ஃபார்மே எப்படி வந்தது, தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ணணும், இந்த ரெண்டுலேயும் ஃபெயிலியர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொல்கிறேன் நான். தேர்தல்ங்கிறது ஒரே மாதிரி பானையை போட்டு உடச்சிட்டீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். விடுதலை சிறுத்தையில் மட்டும் சொல்கிறீங்க நீங்கள். தேர்தல் நேரத்தில் எதை பேசணும், பானையை மட்டும் போட்டு உடைக்கிறீங்க. தேர்தல் நேரத்தில் அந்த காலத்தில் இப்போ இந்த கான்செப்ட் சார் சொன்ன கான்செப்ட் 67க்கு பிறகு தான். காமராஜரை வீடு வாங்கிட்டாரு, கோடீஸ்வரன் ஆகிட்டாரு, அப்படி இப்படிலாம் சொல்லி பொய் பிரச்சாரம் கட்டமைச்சு அதை மக்களும் நம்புகிற அளவுக்கெல்லாம் வந்தது. அது அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனையே. அங்கே தான் உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 67க்கு பிறகு. அதை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம். ஆனால் இந்த தேர்தலில் என்ன சொல்லணும், என்ன செய்யணும், மக்கள்கிட்ட ஊழலை கடுமையாக எதிர்க்கிற ஒரு பண்பாடு அந்த காலத்தில் இருந்தது. அரசியலுக்கு பொது எதிரி, மக்களுக்கு பொது எதிரியே ஊழல் தான். ஊழல் செய்யாதவங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது தேர்தலில்? அந்த கட்சி, நான் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கேன், நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இதெல்லாம் இப்படி ஏற்கனவே செய்தவர்கள் நல்லதை செய்தால் நல்லது தன்மையிலேயே சொல்லிட்டு அவர்கள் விட்டதை இப்படி செய்யலாம். நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஒரு இடத்துல கேட்டீங்க சாரை, அப்படி செய்யலாங்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஸ்பெக்டில் அது சரியான வாதம். அதுக்கு வழியே இல்லை, அது வழியே இல்லை. இப்போ நேற்று சீஃப் மினிஸ்டர் இதை பேசுனதெல்லாம் பார்த்தா 1%, 0.1% கூட அதில் உண்மையும் இல்லை. பூரா தேவையில்லாத தேர்தல் நேரத்தில் தேவையில்லாத ஒருத்தரை குறை சொல்லியே இதே விமர்சனம் அந்த பக்கம் வைப்பாங்க. இருக்கு அந்த பக்கமும் அவங்களே நான் யாரையும் நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்கன்னு. அது நம்மளுடைய துரதிர்ஷ்டம். நம்ம அந்த மாதிரி ஒரு ஆளுமைக்கு கீழே வாழணுங்கிற தலையெழுத்து நமக்கு இந்த ஜெனரேஷன்ல இல்ல. இதே என்ன சொல்றாரு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நமக்கு நகருங்குது. உண்மையை பாதுகாக்கணுங்கிற உணர்வு ஒவ்வொரு தலைவனுக்கும் இருக்கணும் சார். உண்மைக்கு புறம் நீங்க தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணீங்க, போய் எல்லா பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணீங்க, ஊழல் எதிர்த்து நீங்க சொன்னீங்கிறதோ ஓகே. இன்னைக்கு சூழல் அப்படிதான் இருக்கா? என்னைக்கும் அப்படி தான் இருக்கும். இங்கே நிலைமை அப்படி தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக பேசுங்க சார். அப்படின்னா நீங்கள் இருக்கிறது தானே சொல்ல முடியும். இருக்கு, அதுதான் நானும் கேட்குறேன். அதாவது பாக்கெட்டில் இருக்கிற ஜோப்பில் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவாருன்னு சொல்கிறாரு. இதில் ஏதாவது உண்மை இருக்க முடியுமா? உங்களுக்கு தகவலுக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கி புதுச்சேரியில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் மேலே இந்த கேமை வச்சு அதை பிடிச்சிருக்காங்க. 55,000 ரூபா பிடிக்கப்பட்டிருக்கிறது. நேராக ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிடிச்சி கொடுக்கறத மேலே இருக்கக்கூடிய இந்த கேம் மூலியமாக பிடிச்சி, ட்ரோன் கேம் மூலியமாக பிடிச்சி அது 55,000 ரூபா சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ யாரை பாராட்டணும்? இந்த மாதிரி ஒரு இல்லை பாராட்டின, நான் பிரச்சனையை சொல்கிறேன். பிரச்சனை இருக்குது. பிரச்சனை கள்ளன் பெரிதா காப்பான் பெரிதான்னு ஒரு பழமொழியே இருக்குது என்ன. அது போல் இது மக்கள்கிட்ட இருக்கிற, சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு கடைநிலைகளாக உழைக்கிற, தன்னுடைய கட்சியை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக அரசியல்வாதிகள் குறுக்கு வழியை பயன்படுத்துகிற நேர்மையற்ற ஜனநாயக விரோத செயல் அது. அந்த செயலையும் பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி இவ்வளவுத்துக்கும் தாண்டி ட்ரோன் கேமரா மூலமாக அதை கண்காணித்து அதை பிடித்திருக்கிறார்கள் என்றால் நம்ம தேர்தல் ஆணையத்தை பாராட்டணும். சரி. ஆனால் பிரச்சாரத்தை நான் இப்போ பேசுகிறது பிரச்சாரத்தை பற்றி பேசுகிறேன். பிரச்சாரத்தில் என்ன பேசணும்? நான் 2021 வந்தேன். அவங்க என்கிட்ட ஆட்சியை தரும்போது இன்னும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. நான் அதை பூரா சால்வ் பண்ணியிருக்கேன். நான் கடன் நான் அதிகமாக வாங்கலை. நான் இருக்கிறதே வச்சு இருக்கிற ஓன் இன்கம்மை வச்சே நான் எல்லாத்தையும் நடத்தியிருக்கேன். விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கேன். அல்லது எலக்ட்ரிக் பில்லு அல்லது டேக்ஸை நான் ஏற்றவே இல்லை, கட்டுப்படுத்தியிருக்கேன். எனக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா மதுக்கடைகளை நான் வர வழி இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கேன். அரசாங்கத்துக்கு வேறு வருவாய் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, இது தப்பு தான். இருந்தாலும் எனக்கு இன்னொரு 2-3 வருஷம் நான் நடத்தியே தீர்வேன். இல்லை இந்த டைமில் நடத்திட்டு அடுத்த வாட்டி எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நான் எடுக்க மாட்டேன். உண்மையாக ஒரு பர்சன்டாவது உண்மையை பேசிட்டு அதை சுற்றி கொஞ்சம் பொய்யை சொல்லுங்களேன். பூரா பொய் சார், பூரா பொய்யை பேசி மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறது, மத்திய அரசாங்கம் எதிர்த்தே அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறது. இப்போ நீங்கள் நிதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. நிதி இல்லை, எப்படி கொடுப்பாங்க நிதி? சொல்கிறேன் சார், ஒரு நிமிஷம். நீங்கள் டாஸ்மாக் ரன் பண்ணணும், வேறு வழி இல்லை, நாங்கள் நடத்துகிறோம், அந்த நிதி இல்லைன்னு. மத்தியிலேருந்து நிதி வராதுங்கனால சூழல் இங்கே இருக்கிறதா? யாருக்கு நிதி கொடுக்கல? எந்த நிதி வரல? 3120 கோடியே சொல்லுவாங்க. அது ஏன் வரல? அது திட்டமிடப்பட்ட காலத்தில் சொல்லப்பட்டு விட்டதே. இந்த ஸ்கீமில் நீங்கள் வரலன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நடக்காதுன்னு பேப்பரில் தெளிவாக வந்திருக்கு. பேப்பரில் கட்டிங் இருக்குது, நியூஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும்.
சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதில் உறுதியாக இருக்காங்க. கமிங் டு தி நீ எல்லாமே பிரண்டாவாதம், மத்திய அரசு அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சின்னு சொல்லிக்கொண்டு பிள்ளையார் சொல்லி போட்டதே இந்த அரசு, பிள்ளையார் சொல்லி வந்த உடனே போட்ட அரசு ஒன்றிய அரசு. ஏன் அதுக்கு முன்னே தெரியாத 52லேருந்து அரசு இருக்குது. உங்களுக்கு தகவல்கள் சொல்கிறேன். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே மாநில சுயாட்சி பற்றி தான் பேசியிருக்கிறார்கள். மாநில சுயாட்சி நான் சொல்லலை. மாநில சுயாட்சி நேர்மையான ஆட்சி இருந்தால் நானும் மாநில ஆட்சி இருந்தால் நான் ஆதரிப்பேன். இப்போ கான்செப்ட் என்ன ஆயிருக்குன்னா, காங்கிரஸ் செஞ்ச அக்கிரமத்தினால் பல்வேறு அரசாங்கத்தை மாநில அரசுகளை கலைத்து பல்வேறு தவறுகளை செய்ததால் மாநில கட்சிகள் பலமாக உருவாகி பிறகு இப்போ அந்த கட்சிகள் ஒரு 20-30 வருஷம் ஆட்சி செய்து அந்தந்த மாநிலத்தில் நெட்டாக என்னென்னு பார்த்தா முக்கால்வாசி இடத்துல அவங்க ஊழலுக்காகவும் லஞ்ச லாவணியத்தை வளர்க்குறதற்கும் ஒரு அரசியல் சார்ந்தவர்கள் மட்டும் பணம் பண்ணுறதுக்கும் மக்களை பற்றி கண்டுக்காமல் போனதும் நடந்ததுனால தான் பிஜேபி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ நான் ப்ரிசைஸாக நீங்கள் சொல்கிறது என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, உண்மைக்காக கூட ஒரு பெர்சன்டேஜ் ஒரு சூழல் இப்போ இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. அதான் உண்மை. அதான் உண்மை சார், 100% உண்மை. நான் ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இவ்வளவு 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் தயாராகிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டில் கொடுத்ததில் இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே ஒரு வாக்குறுதி, நாங்கள் நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க ஐயா, பொதுமக்களே, வர்ற தேர்தலில் நாங்கள் யாரும் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல்கிட்டே நாங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிற அன்னைக்கு வாக்குறுதியில் என்னெல்லாம் சொல்கிறோமோ பிரமாணத்தில் என்ன அதைப்படி கண்டிப்பாக நடந்துடுறோம், அப்படி யாரையும் என்கரேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாதா? முயற்சியாவது, அதாவது வாக்குறுதி அளவிலையாவது கொடுக்கக்கூடாதா? அப்படி லஞ்சம் ஊழல் இல்லைன்றீங்களா? 2 மாதத்துக்கு முன்னால் இப்போ அதுக்கு தான் 2 மாதத்துக்கு முன்னால் விவாதம் பண்ணியிருக்கோம். அதாவது உத்தண்டியிலேருந்து திருவான்மியூர் டு உத்தண்டி, அது போல் ஒரு 70-80 ரோடு 80 இடத்துல கரூர், சேலம், தருமபுரி எல்லா இடத்துலையும் சேர்த்து மொத்தமாக டெண்டர் 2000 கோடி ரூபா அரசு இதழில் வெளியிட்டு அதில் ஒரு 4-5 பேர் போய் டெண்டர் போடுறாங்க. ஏற்கனவே நல்ல குட்வில் உள்ள கம்பெனியும் அதில் டெண்டர் போட்டிருக்கு. ஒரு கம்பெனி கேரளாவில் ரோடு போட்டு நிறைய ப்ராப்ளம், மத்திய பிரதேசத்தில் போட்டு நிறைய ப்ராப்ளம், அது அங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதே கம்பெனி 1968 ரூபாய்க்கு 1968 8000 அதாவது கோடிக்கு டெண்டர் கொடுத்துருக்கு. இன்னொரு கம்பெனி 1400 கோடிக்கு டெண்டர் கொடுத்துருக்கு. அதே இதுக்கு நான் இந்த குட்வில், நல்ல குட்வில் உள்ள ஒரு 30 வருஷமாக குட்வில் இருக்கிற ஒரு கம்பெனி இருக்குல்ல, 1300 கோடிக்கு நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அவங்களுக்கு டெண்டர் கிடைக்கல. இந்த 1968 கோடிக்கு கொடுத்தாச்சு. கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. கோர்ட்டு அதை விசாரித்து விட்டு உத்தரவை அந்த ஜிஓவே தடை பண்ணிட்டுது. இப்போ இதில் ஊழல் இருக்கா இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 700 கோடி ரூபா ஒரே. அப்போ இப்போ இந்த ஊழலாம் நடந்திருக்குல்ல, இதெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்களா மக்கள்? அப்போ இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். இவன் தயவு சரியோ தப்போ, நான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம்னு சினிமாவில் பாட்டு வர்ற மாதிரி இன்னையோட நேற்று வரைக்கும் உள்ளதை விட்டுருங்க, இனி நான் செய்ய மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்க தயாரா முதலமைச்சர்? 6 முனை போட்டி. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு ஓட்டு இருக்குது. அந்த ஓட்டுகள் யாரை பாதிக்குங்கிறத நம்ம சொன்னால் அதுக்கு டைம் இல்லை, அது எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. 74 லட்சம் ஓட்டு எஸ்ஐஆரில் டெலிட் ஆகிருக்கு. சரி, ஓகே. கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டு போன தடவை ஜாஸ்தியாக போலாயிருக்கு. கொளத்தூரில் இப்போ மொத்தமே அதுக்கு கொளத்தூரில் ஓட்டே 2.6 லட்சம்னா தான் இந்த தடவை இருக்கிறது. சரி, அப்போ அதில் போன தடவை இது 1 லட்சத்தை கழிச்சா 1.6 லட்சம் ஓட்டு ஜாஸ்தியாக போயிருக்கு. இப்போ இதை போல் எல்லா தொகுதியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் தான் நம்முடைய முதலமைச்சருக்கு பெரிய டென்ஷன் இப்போது. ஏன்னா அது ஒரு ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம் என்னென்னா, கட்சிகளில் நிறைய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. கட்சிகளுக்குள்ள எனக்கு சீட்டு தரல, உனக்கு சீட்டு தரல. இன்னும் இப்போ வரைக்கும் கூட நான் வரும்போது கூட டிவியில் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு சார்லான்னு ஒருத்தர் அழுதுறாரு. ஒரு 2-3 இடத்துல அது போல் வந்திருக்கிறது. பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் கூட கொடுக்காமல் ஆகியிருக்கிறது. நான் கனிமொழி அம்மையாருக்கு கூட சீட்டு கொடுக்கலன்னு சார் சொன்னார். 1. 2வது 3வது என்னென்னா, ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கிறது. அது இல்லைன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இவர் ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுத்து எல்லாம் ஏற்கனவே சொன்ன பொய்யோட கூட ஒரு பொய்யையும் சேர்த்து சொல்லுவோன்னு சொல்லி இந்த 500 வாக்குறுதியோட கூட ஒரு வாக்குறுதியை கொடுத்துன்னு நாளைக்கு நான் இந்த தடவை நான் ஆட்சி அமைச்சேன்னா இந்த ஊழலெல்லாம் செய்ய விட மாட்டேன்,
நானோ என்னுடைய சம்மந்தப்பட்டவங்களோ எனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இப்போ பதவி பிரமாணத்தில் நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதன்படி நடந்துக்குவேன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருந்தாலும் கூட மக்கள் கொஞ்சம் நம்புவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் அழகாக கொடுத்துருக்காரு ஒரு வார்த்தை. அவர் என்ன செய்கிறாரு செய்ய போகிறாருங்கிறது 1000% இருக்குது. ஆனால் அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு, ஊழலை நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒன்று தான் இன்றைக்கி தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு தேவை. இவர் ஒழிப்பாரா ஒழிக்க மாட்டாருன்னா அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஆனால் அந்த உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய தைரியம் ஏற்கனவே 50 வருஷம் ஆட்சியில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லை. நான் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். சரி, அதுதான் மக்களுக்கு தேவை. ஊழல் செய்யாதவன், உள்ளதை சொல்லி நல்லதை செய்கிறவன், சேவை மனப்பான்மை கொண்டவன் தான் அரசியல் தலைவராக தேவைங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதை இவங்க யாரும் செய்யலை. ஆகையினால இந்த தேர்தல் 6 முனை போட்டின்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே. அதில் எல்லாருமே நிறைய ஓட்டுகள் சப்டிவிஷன் ஆகும். அண்ணாமலைக்கு நிறைய மக்கள் எல்லாரும் தலைவர்களும் அண்ணாமலை பிஜேபியில் எத்தனையோ தலைவர் வந்திருக்காங்க. அண்ணாமலை மட்டும் எல்லாரும் தேடுறாங்கன்னா ஏன்னா அவரும் ஊழலை எடுத்து குரல் கொடுத்ததுனால தான். அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் அரவிந்த் போராட்டத்தை துவக்கி வச்சது நானும் மிஸ்டர் கல்யாணம் மகாத்மா காந்தி செக்ரட்டரி அப்போ 2011 ஊழலை கையில் எடுத்ததுனால தான் அவருக்கு மக்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரவு கொடுத்தாங்க. அங்கே ஆட்சியில் 2-3 முறை ஆட்சியில் இருந்தது. அப்படி தான் இப்போ இன்னைக்கும் அந்த கட்சி நின்றுக்கிட்டு அதை தானே விஜய் அவர்களுடைய பார்ட்டியில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க. தாவேக்கால இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ப்ரீசிடென்ஸ் இருக்குது, அது போல் எங்களுக்கு நடக்கும்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை தானே சொல்கிறாங்க. இல்லை அதுதான் இல்லை அதை சொல்லி வந்தாங்க. பிறகு கேஸ் வந்துட்டு அது வேற விஷயம். அது ஆஃப்டர் அவங்க ஆட்சிக்கு பிறகு நடந்தது. அது தனி விவாதம். சரி, நான் எதுக்கு சொல்கிறேன்னா மக்கள்கிட்ட இன்னைக்கு எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு நேர்மையாளர் ஆட்சியாளர் நம்ம நாட்டு தலைவராக வருவாரா அப்படிங்கிறத மக்கள் நினைக்கிறாங்க. சார் சொன்னாங்க மன்னராட்சியை பற்றி சொன்னாங்க. மன்னராட்சிக்கு வேற ராஜராஜ சோழனுக்குலாம் போக வேண்டியதில்லை. நம்ம முகலாயர் ஆட்சியை பாபர் ஹிமாயூன் அக்பர் அவுரங்கசீப் ஷாஜகான் ஜஹாங்கீர் அவுரங்கசீப் இந்த அஞ்சு இங்கே இருக்கு. இப்போ 4 வந்தாச்சு. இப்போ 4 வந்தாச்சு. 3 தாண்டியாச்சு. ஆகையினால இன்னொரு 5-10 வருஷம் இப்போ அடுத்த உதயநிதி டேக் ஓவர் பண்ணிட்டாருன்னா இது ஈஸியாக அடுத்த 3 ஜென்ரேஷன் போயிடும். அவர் டைரக்டாக கம்பாரிசன் முகலாயர் ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது. ஆகையினால இதையும் மக்கள் வெறுக்கிறாங்க. ஜனநாயக பேரில் முகலாயர் ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது மக்களுக்கு தெரியுறது. நான் என்ன கேட்குறேன், மக்கள் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் தெரியாமையே வாக்களிச்சாங்க. அவர் எம்எல்ஏவா தான் தேர்ந்தெடுக்கிறார். கேட்ட கேள்வி ரொம்ப தெளிவாக தான் நான் தெளிவாக. அதாவது நீங்க எதுக்கு எடுத்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு பழிய போடுறது. மக்கள்கிட்ட சிம்பிள் குமார், நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தெரியாமலேயே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அவர்களை தேர்ந்தெடுத்தார்களா? அப்போ இந்த காரணத்துக்காக அவங்க ஓட்டு போட்டுக்க கூடாதுன்னு நீங்க சொன்னதன் அடிப்படை நான் கேட்கிறேன். அவர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க கேட்டீங்க வரிசையாக ஒவ்வொருத்தர் பின்ன ஒவ்வொரு சொல்றீங்க. இப்பவே வந்துட்டு சொல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்று அனைவருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும். டெஸ்பைட் தட் அவர்கள் வாக்களித்திருக்காங்கன்னா அந்த ஏரியாவுக்கு மக்கள் they prefer them to be a MLA. நீங்க அப்படி பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் that is how it is to be. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சில வருஷங்களுக்கு முன்னால கொடுத்த பேட்டி வீடியோ எல்லா லிங்க்லயும் இருக்கு. நீங்க பாத்துட்டீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நான் கொடுத்த எதுவுமே நான் மறக்கல. எதுக்கு எடுத்தாலும் மக்கள்கிட்ட நீங்க போகாதீங்க. எதையுமே நான் மறக்கல. மக்கள்கிட்ட நீங்க போகாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் மக்கள் நல்லது நடந்தாலும் மக்கள் மக்கள்கிட்ட அறியாம இருக்கும் சார். பலசரக்கு கடை மாதிரி பலசரக்கு கடையில் எல்லா பொருளும் இருக்கும். எல்லா மைண்ட் செட் உள்ளவங்க தான் மக்கள். அதுல நாம பலசரக்கு கடை மாதிரி தேர்தல் வருது. அறியாமைன்னு மக்கள் அறியாமை இல்லாத மக்கள் தேர்தல் என்பது அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு. யாரு ஓட்டு போறாங்க அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு. ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. மக்கள் ஒரு நடிகர் வந்தாருன்னு கரூர்ல வந்தாருன்னு சொல்லி 40 பேர் செத்துருக்காங்களே, இது அறியாமையா வேற என்னது? அவரை என்ன டெய்லி டிவியில் பார்க்குறோம். நம்ம போகக்கூடாது, அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு குழந்தை கட்சி நெறிமுறை வழிபடுத்த முடியும். நான் முடிச்சிடுறேன். நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சட்டத்திட்டங்கள், ஒரு கோட்பாடு, ஒரு உலகத்தில் பல்வேறு ஆட்சி முறைகள் இருக்கிறது.
மன்னர் ஆட்சி இருக்கிறது, மக்கள் ஆட்சி இருக்கிறது, ஜனநாயக ஆட்சி இருக்கிறது, எதேச்சதிகார ஆட்சி இருக்கிறது, இராணுவ ஆட்சி இருக்கிறது, வலது இடதுசாரி ஆட்சிகள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் வேற வேற தன்மைகள் இருக்கிறது. ஆனா நாம ஜனநாயக ஆட்சியை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நாம தலைவராக இருக்கிறவங்களே எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும். அதை நம்பி தான் எல்லா கட்சிகளும் எல்லாரும் தன்னுடைய உரிமைகள் எல்லாம் அதில் கொண்டு வச்சு அந்த கட்சிக்காக உழைச்சி நாமளும் நாளைக்கு வரலாம், நமக்கும் பிரதிநிதித்துவம் இருக்குன்னு வராங்க. நீ எல்லாத்தையும் ஸ்குவாஷ் பண்ணிட்டு என் மகன், என் பேரன், என் கொள்ளு பேரன் தான் வரணும்னு நீங்க நடத்திட்டு இருந்தீங்கன்னா இதையும் மக்கள் ஆதரிச்சாங்கன்னா இந்த மக்களை நான் எப்படி சொல்ல, வேற சொல்றதுக்கு எனக்கு என்ன வார்த்தை இருக்கு தமிழ்ல எனக்கு தெரியல. அது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் எடுத்துக்கிறேன் சார். ஒன்றும் இல்லை, நான் முடிச்சிடறேன் சார். ஒன்றும் இல்லை, இப்போ இவருக்கு பல வழியில் பயம். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு பெரும்பகுதி டிவிகேக்கு போயிடும். டிவிகேவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 234 தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு 10,000 15,000 ஓட்டு கண்டிப்பாக போயிடும். ஏன்னா அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ஜெயிக்கிற 2ல் ஏதோ ஒரு தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிப்பார். இன்னும் 1-2 பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு உள்ள கணிப்புப்படி. சரி, அப்போ இன்னும் பிரச்சாரங்கள் அவர் எப்படி பண்ணுறாரு, வீட்டில் தூங்கிட்டு இருக்காரா, போய் பிரச்சாரம் பண்ணுறாருங்கிறது அது பிரச்சாரத்தை முடிச்ச பிறகு தான் கணிக்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம், இந்த பாதிப்பு ஒரு பக்கம். திமுகவுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸில் இன்னும் சண்டை முடியல. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் பாஜக அதே இருக்கு, நான் மறுக்கல, பாஜக இருக்கு. அந்த அதான் கூட்டணிக்குள்ள இன்னும் பிரச்சனை முடியல. நாளான்னைக்கு தான் என்னன்னு தெரியும். ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் இருப்பதனால அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர். அவங்க பேர் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி விட்டாரு ஸ்டாலின். மக்கள் மேல கடன் சுமை ஏத்திட்டாரு. எந்த அறிவிப்பும் வெளிப்படையா இல்ல, எந்த மெயினான திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறதாக சொல்லவே இல்ல. இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கிராமத்துல பேசுறாங்க. அதே சமயத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் சின்ன சின்ன எந்த மாவட்டத்துக்கு போனாலும் 3-4 மணிக்கு போய் பாத்தீங்கன்னா எல்லாம் இப்படிதான் பாக்குறான். அந்த அளவுக்கு சாமானிய மக்கள் புழக்கத்துல வந்துட்டு ஸ்கூல்ல, காலேஜஸ்ல எல்லாத்துலயும் போதைப் பொருள் நடமாட்டம், நாள்பட்ட கொலை, ரேப்பு எல்லாமே ஒரு அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு என்னென்ன அதிருப்தி வரணுமோ 100% இருக்கிறது. இதற்கு மேல அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றதுங்கிறதுக்கு அப்போ அது எப்படிதான் சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பா நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தலில் ஓட்டை பிரிக்கிறதுக்குன்னு நிறைய கட்சிகள் வந்திருக்கு. தாவேக்காவாக இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், பிறகு மற்ற ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். அவங்க சொல்றது அப்படித்தானே சொல்லணும், மக்கள்கிட்ட அப்படித்தானே சொல்லி ஆகணும். அதான பிரேயர், அவங்க பிரேயர் அது. அதனால மக்கள் என்ன கொடுக்குறாங்கிறத வச்சு அது ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் பயன்படும். ஆக மொத்தம் தனி பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. தனிப்பெருமை எந்த கூட்டணியும் ஏற்படாது. லெஜெண்ட் சரவணா நடிக்கும் லீடர் திரைப்படம் உங்கள் திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல்.